ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நல சேனல். என்ற பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான தற்போது ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன நியூஸ் இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு 4வது தவணை வந்துவிட்டது. அது எப்படி வந்திருக்கு, சில பேருக்கு இன்னும் வராமல் இருக்குது. அவங்க அமௌண்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மற்றும் மேல்முறை செய்த அனைவருக்கு பணம் வந்துவிட்டதா, அவங்க அப்ரூவல் மெசேஜ் எப்படி வரும், அந்த அப்ரூவல் மெசேஜ் உங்களுக்கு எப்படி குறிப்பிட்டிருப்பாங்க. மற்றும் அவங்க எப்போ கலவைகள் நடந்து கொண்டிருக்கும், எப்போ முடிக்கும், அவங்க எப்போ அவங்களுக்கு அமௌண்ட் வர தொடங்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை 4வது தவணை செலுத்தி விட்டாங்க. அது தற்போது அனைவருக்கும் வந்திருக்கும். சில பேருக்கு இன்னும் வராமல் இருக்கும். அவங்களுக்கு எப்போது வரும்னா, தற்போது அரசாங்கம் 17ஆம் தேதி குறிப்பிட்டிருந்தாங்க. சில பேர் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 16, 17, 18, 19, 20ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அரசாங்கம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக செலுத்தி கொண்டு வராது. ஆனால் உங்களோட டிஸ்ட்ரிக் வருவதற்கு தாமதமாகும். சில பேருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்காது, சில பேருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதனால் உங்கள் வங்கி கணக்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலராக அமௌண்ட் எந்த வங்கி கணக்கில் வருது, அந்த வங்கி கணக்கு கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது மூலியமாக நீங்கள் தெரிந்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வராமல் இருக்கும். அதனால் தெரியாமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது மூலியமாக தெரிய வரும். மகளிர் உரிமை தொகைக்கு 4வது தவணை எந்தமாரி வந்திருக்குன்னு அதுக்கான எஸ்எம்எஸ் நம்ம ஷோ பண்ணுறோம். அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சில பேருக்கு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அது மூலம் கண்டிப்பாக பார்த்துக்க. நீங்கள் சில பேருக்கு இந்த மாதிரி தான் எஸ்எம்எஸ் வந்திருக்கும். எங்களுக்கு 15/12/2021 செலுத்தி விட்டார்கள். அது மூலம் நீங்கள் தெரியும். நீங்கள் அவங்க செலுத்தும் போது கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த பேங்க்லேருந்து அவங்க செலுத்திருக்கான்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே டேட்டு பார்த்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த பேங்க்கில் சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக அது மூலம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்த மொபைல் நம்பர் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் வராத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வராதவங்க வெயிட் பண்ணி கண்டிப்பாக அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தற்போது மேல்முறை எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அவங்க சில பேருக்கு அமௌண்ட் வந்திருக்கு, சில பேருக்கு அமௌண்ட் வரல. அவங்கள என்ன பண்ணலாம், அவங்க அப்ரூவல் மெசேஜ் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. தற்போது மேல்முறை செய்த அனைவருக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு. இப்போது மேல்முறை செய்த அனைவருக்கு சில பேருக்கு கலவையில் ஈடுபட்டிருப்பாங்க, சில பேருக்கு கலவையில் இன்னும் ஈடுபட்டிருப்பாங்க. அதனால் பார்த்துங்க. நீங்கள் உங்களுக்கு ஈடுபட்டு இருந்தால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். கண்டிப்பாக அந்த எஸ்எம்எஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக காட்டும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். தற்போது இவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் பணிகள் தற்போது நடந்து வருகின்றது. இந்த பணி தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இன்னும் ரூபாய் 10 நாட்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். இந்த நிலையில் 2ஆம் கட்ட தேர்வு செய்யப்பட்டவருக்கு செப்டம்பர் மாத தொகையும் சேர்த்து ரூபாய் 2000 அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு மேல்முறை செய்த அனைவருக்கு சில பேருக்கு செப்டம்பர் மாதம் தொகையை சேர்த்து அவங்களுக்கு அமௌண்ட் தந்திருப்பாங்க. சில பேருக்கு 2 மாதம் அமௌண்ட் தந்திருப்பாங்க. இந்த நிலையில் மேல்முறை செய்யப்படும் நபர்களின் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட்டால் அவர்களுக்கு அடுத்த மாதம் 17ஆம் தேதிகள் உரிமை தொகை வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க டிசம்பர் மாதத்துடன் சேர்த்து விடுபட்ட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்களுக்கு ரூபாய் 4000 என வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 4000 ரூபாய் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேல்முறை செய்தனா கண்டிப்பாக நீங்கள் சில பேர் எஸ்எம்எஸ் வந்திருக்கு, சில பேருக்கு அவங்க மேல்முறை செய்த அனைவருக்கு அமௌண்ட் சில பேருக்கு மணி ஆர்டர் மூலியமாக வந்திருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் அருகில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மேல்முறை செய்த அனைவருக்கு சில பேர் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அவங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்திருக்காது அமௌண்ட்டு. அதனால் உங்களுக்கு மணி ஆர்டர் மூலியம் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மேல்முறை செய்த செலக்ட் ஆகிட்ட அனைவருமே வெயிட் பண்ணிங்க. கண்டிப்பாக அது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சில பேர் மேல்முறை செய்தவங்க அவங்களுடைய கலவையில் ஈடுபடாமல் இருப்பாங்க. அவங்களாம் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிங்க. அவங்க கால் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணி கேட்பாங்க. எல்லாம் நேரில் கலவையில் ஈடுபடுவாங்க. ஆனால் இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதத்துலேயே நீங்கள் தகுதியற்றன்னு சொல்லிட்டு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டால் அடுத்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வரும். இல்லை இந்த மாதத்துலேருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணிங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ரீஅப்பீல் பண்ணிடுங்க. அனைவருமே மேல்முறை செய்த அனைவருமே வெயிட் பண்ணிங்க. நீங்கள் யாரும் எதுக்கு ஃபோன் கால்லாம் புது நம்பர்லேருந்து வச்சா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் மேல்முறை செய்யும்போது ஒரு மொபைல் நம்பர் தந்திருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவில் நீங்கள் மொபைல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மேல்முறை செய்யும்போது கால் பண்ணுவாங்க. அதனால் கால் பண்ணும்போது உங்களுக்கு உரிய தகவல் கிடைக்காமல் இருப்பது உங்களோட அப்ளிகேஷன் அவங்க கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக வச்சு பாருங்கள். நீங்கள் அவங்க கால் பண்ணி சிம்பிளான கேள்வி தான் கேட்பாங்க. உங்களுக்கு நிலம் எவ்வளோ உள்ளது, உங்களுக்கு கார் 4 சக்கர வாகனம் எதுனா உள்ளதா சொல்லிட்டு கேட்பாங்க.
அதுக்கு வந்து இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பதில் சொன்னால் போதுமானது. நீங்கள் சொல்லும் தகவலை வச்சு அவங்க வந்து மேல்முறை செய்து அனைவருக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் அப்ரூவல் தரது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லும் பட்சத்தில் வந்து உங்களை பற்றி விசாரிப்பாங்க உங்கள் ஊரில் வந்து. அது மூலியம் உங்களுக்கு தெரிய வரும் பட்சத்தில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் கூறிய தகவல் அனைத்து வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க அப்ரூவல் வந்து அரசாங்கம் வந்து அனுப்புவாங்க. அது மூலியம் வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை அல்ல தங்களின் உரிமைத் தொகை. நன்றி, உங்களின் ஒருவன் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டுனா நீங்கள் வந்து மேல்முறை செய்து அனைவரும் வந்து செலக்ட் ஆகிட்டுனா கண்டிப்பாக இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் தந்தீங்களே பதிவு செய்யும் போது மேல்முறை செய்யும் போது அந்த மொபைல் நம்பருக்கு வந்து கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி வந்தீங்களே கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் மகளிர் உரிமை தொகை வந்து கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும். அதனால் கவலைப்பட தேவையில்ல. மேல்முறை செய்த அனைவருக்கும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டுனா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் எஸ்எம்எஸ் வரும். அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டுங்களா இல்லை கேன்சல் ஆகிட்டுனா சொல்லிட்டு நீங்கள் வந்து கேன்சல் ஆகிட்டுனா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து எப்படி வரும்னா நீங்கள் வந்து எந்த காலத்தில் வந்து கேன்சல் செய்யப்படும் சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸ்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. தற்போது வந்து அன்பு சகோதரிக்கு வணக்கம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கலைஞர் உரிமை தொகை வந்து தகுதியற்றன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த காரணம் சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து 4 சக்கர வாகனம் வைத்திருப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சில பேருக்கு வந்து அவங்களுடைய நிலம் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சில பேருக்கு வந்து மின்சாரம் வந்து அதிகமாக பயன்படுத்தணும்னு சொல்லி வந்திருக்கும். சில பேருக்கு அவங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துங்க. நீங்கள் இப்போது வந்து தற்போது மேல்முறை செய்த அனைவருக்கும் வந்து அந்த உரிமை தொகை வந்து கிடைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாம் கரெக்டாக வச்சு பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு கலாய்வில் வந்து ஈடுபடுறாங்க. ஆனால் வந்து நேரடியாக ஈடுபடும் போது சில டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க. கரெக்டாக வச்சு பார்த்துங்க. உங்களுக்கு தான் டவுட் என்ன இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தற்போது வந்து மகளிர் உரிமை தொகைக்கு வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம். ஆனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மூலியம் தெரிஞ்சு நீங்கள் அவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அறிவித்திருக்காங்க. அது மூலியம் வந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து போடுவோம். அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் புதுசாக அப்ளிகேஷன் போடுறவங்க எல்லாருமே நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து எப்படிலாம் விண்ணப்பிக்கணும், அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த பதிவில் நம்ம கரெக்டாக சொல்லுவோம். அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுறது வந்து தயாராக இருக்கலாம். மேட்ச் வந்து மேல்முறை செய்த அனைவரும் வந்து வெயிட் பண்ணுங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க செக் பண்ணும்போது வந்து அவங்கள வந்து எந்த விதமான எதுவுமே ஷோவும் உங்களின் தரவுகள் வந்து கிடைக்கப்படவில்லைன்னு சொல்கிறோம். அவங்களும் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து நம்பரை வந்து ஷோ ஆகும். அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் அது இது மூலம் உங்களுக்கு டவுட் என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை தரமான இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்பர் வந்து ஷோ ஆகும். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கறதுனால அவங்க வந்து உரிய தகவல் தருவாங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து உங்களுக்கு தகவல் கிடைக்கப்படவில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட என்ன மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. அதில் வந்து சர்வேயர்களோ உங்கள் அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து சப்மிட் ஆகிருக்காது. அதனால் வந்து உங்களுடைய தகவல் வந்து கிடைக்கப்படும் சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து உரிய தகவல் தருவாங்க. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து யாரா மாற்றம் எதனா செய்யப்படுவாங்க. உங்கள் அப்ளிகேஷன் தெரிஞ்சு உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவாங்க. அதை வந்து கலாய்வில் வந்து ஈடுபடுறவங்க எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. இந்த மேல்முறை செய்த அனைவருக்கும் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டாங்களா இல்லை கேன்சல் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வரும். அது மூலியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துங்க. நீங்கள் எல்லாருமே கரெக்டாக இருங்க. நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுங்க. உங்களோட மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து சில புது நம்பர்லேருந்து கால் பண்ணால் அவங்க வந்து எடுக்காமல் போகலாம். சில பேருக்கு வந்து நெட்வொர்க் கவரேஜ் ஏரியான்னு சொல்லிட்டு வருது. சில பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகைக்கு வந்து கால் பண்ணும்போது அவங்களுடைய மொபைல் இன்கமிங் காலை வந்து கட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக வச்சு பாருங்கள். ஏன்னா அதிகாரிகள் வந்து கால் பண்ணி கேட்குறது தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் மட்டுமே நேரில் வந்து ஆய்வு பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆய்வு பண்ணுறது வந்து நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்வதாக வந்து அவங்க வந்து இந்தமாரி ப்ராசஸ் வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வந்து டவுட் என்னச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த கமெண்ட் வந்து நம்ம உரிய பதில் வந்து தருவோம். அதே வந்து புதுசாக அப்ளிகேஷன் போகிறவங்க வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம். அதனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.